Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கிரன்ச்சியான oatmeal cookies எப்படி செய்யறதுன்றது தான். இந்த குக்கீஸை ரோல்டு ஓட்ஸை வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்ம வீட்லேயே கடையில் கிடைக்கிறத விடவே சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் பண்ண முடியும். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் நம்ம ரோல்டு ஓட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ml பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற கப்பில் ஃபுல்லாக ஒரு கப் ரோல்டு ஓட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா பைண்டிங் ஏஜென்ட் தான், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன குவான்டிட்டி ஆஃப் ஓட்ஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மைதாவே போதும். இப்போ கூடவே 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது பொடிச்ச சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்கிற உருக்குன பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஃப்ளேவர்டு எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மில்க்கை ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலி ஓட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஆட் பண்ண மில்க் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் இருக்கிற அந்த கொஞ்சம் மிச்ச பாலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சூப்பராக நம்மளோட ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு மேலே நல்லா பட்டரை அப்ளை பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிடலாம். உங்கள் கையிலையே எடுத்து இந்த குக்கீஸை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம இந்த குக்கீஸில் எந்த விதமான பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணலை அப்படின்றதுனால இந்த குக்கீஸ் நீங்கள் எப்படி வச்சு பேக் பண்ணுறீங்களோ அதே சைஸ் அண்ட் ஷேப்பில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏதாவது லீவனிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு கிடைக்கும். இப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா, ஸோ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ எந்த ஷேப்பில் சைஸில் வச்சுருக்கோமோ அப்படி தான் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு குக்கீஸ் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே கிறிஸ்பியான குக்கீஸ்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே நான் தின்னாக கையிலேயே அமுத்தி விட்டுக்கிறேன். இந்த குக்கீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓட்ஸ் கூட ஆல்மண்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாப்டு ஆல்மண்ட்ஸ் ஆர் சாப்டு நட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் எந்த விதமான நட்ஸுமே ஆட் பண்ணல, ஒன்லி ரோல்டு ஓட்ஸை வச்சு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி இருக்கிற எல்லா குக்கியோட டோவையும் வச்சு குக்கீஸ் எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுடுங்க. நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்கிற குக்கீஸ் 8 குக்கீஸ் கிடச்சிது. நீங்கள் இந்த ரெசிப்பியை டபுள் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். கடையில் கிடைக்கிறத விடவே சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குக்கீஸ். இப்போ கொஞ்சமாக கையில் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸை எடுத்து பிஸ்கெட்ஸ் மேலே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸை இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்ஸ் மேலேயும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது நல்லாவே ஒட்டிக்கும், பிரிஞ்சிலாம் வராது. பேக் ஆகும்போது அதுவும் சேர்ந்தே பேக் ஆகி சூப்பரான டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லா குக்கீஸ்லேயும் நீங்கள் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை பேக் பண்ண வைக்க வேண்டியதான். ஒரு ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரியில் 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டெப்பில் நம்மளோட குக்கீஸ் எப்படி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போது அவனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குக்கீஸை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். பேக்கிங் மோடில் வச்சு 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்க அவனுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் டைம் டிஃபர் ஆகும். ஸோ 12 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸுக்குள்ளார உங்களோட ஓட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு
கீழெல்லாம் க்ரஸ்ட்லாம் அப்படியே லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனது தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் பேக் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். மேலே அங்கங்கே பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் 10 to 11 மினிட்ஸில் இந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம குக்கீஸ் வந்து 12 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போது அவனை விட்டு வெளியில் எடுத்தது இந்த இமேஜஸ். இப்போ பாருங்கள் நம்மளோட குக்கீஸ் எந்த அளவுக்கு சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றது. இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கிற குக்கீஸை நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.